ஹலோ மோட்டோ ஃபேம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டோனி கூட நான் நிற்கிறது மாதிரி இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு வந்து ஒரு பர்பஸுக்காக வச்சுருக்காங்க சிட்ரன் ஷோரூமுக்குள்ள. ரீசெண்டாக மிஸ்டர் டோனி வந்து சிட்ரனோட டார்க் எடிஷன் கார்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், டார்க் எடிஷன் சி த்ரீ ஏர்கிராஸ்ட்னு சொல்லக்கூடியது இப்போ ஏர்கிராஸ்ட்னு சொல்கிறாங்க. கூட வந்து பசால்ட். நம்ம கூட இன்னைக்கு வந்து பசால்ட்னு சொல்லக்கூடிய டார்க் எடிஷன் இருக்குது. இந்த டார்க் எடிஷன் சொல்லக்கூடிய என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன மீன் பண்ணுறதுள்ளதை பசால்ட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு. இப்போ நீங்கள் இந்த எடிஷன் சொல்லும்போது ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டோ இல்லை ஜெனரேஷன் அப்டேட்டோ கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு பெயிண்ட் அப்டேட் மட்டும்தான். அதாவது இது வந்து ஒரு கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனால தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் பிளாட்ஃபார்ம் பற்றி மெக்கானிக்கல் அந்த இது எதுவுமே பேசலை. இதோடைய ஒரு ஃபுல் தான் நம்ம முன்னாடி பண்ண ஒரு வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து அந்த டார்க் எடிஷன் சொல்லக்கூடியது இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேட்டர்னாக மாறிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு ராயல் கலராக இருந்தது. இன்றைக்கும் பிளாக்குக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலேயே ஒரு கருப்பு கார் அன்னைக்கு இருந்து அதோட தனி அழகு அழகு தான். அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியில் இடையில ஒரு பீரியடில் பார்த்தோன்னா அந்த பிளாக் கலர்ஸ் பெருசாக இல்லாமல் இருந்தது. அப்புறம் டாடா மோட்டர்ஸ் இன்னோவேட்டிவாக வந்து டார்க் எடிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி மேனுஃபேக்சரர் அந்த டார்க் எடிஷனை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணதில் ஒரு லிமிட்டட் எடிஷன்ஸ் அப்படி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதில் சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து அவங்களுடைய இந்த மாடல்ஸுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஒரு டார்க் எடிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் எடிஷன் கூடவே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸையும் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து மிஸ்டர் டோனியை வச்சு அவங்க அந்த ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணதோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டார்க் எடிஷன் வாங்குறவங்களுக்கு வந்து புக் பண்ணுறவங்களுக்கு மிஸ்டர் டோனியை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூட இனிஷியலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற ஒரு 3000 பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவர் மிஸ்டர் டோனி சைன் பண்ண ஒரு பால் இருக்குது, அதில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, ஒரு கேப் இருக்குது, ஒரு மெர்கண்டைஸ் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. மெர்கண்டைஸ் பற்றி பேசும்போது நம்மளும் ஒரு விஷயம் சொல்லணும். நேற்றைக்கு பாட்காஸ்ட் உங்களுக்கு தெரியும், நம்மளும் செகண்ட் எடிஷனாக மெர்கண்டைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். கூட நேற்றைக்குள்ள பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளோட ஸ்டைலில் வந்து இனிஷியலி ஒரு போர்ஷனில் வந்து பேசியிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும், சிட்ரனில் வந்து பசால்ட் இருக்குது, C3 இருக்குது. C3 ஏர்கிராஸை வந்து அவங்க ஏர்கிராஸ்ன்னு ரீபேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நேம் வந்து மாறி இருக்குது. இது மூணுலையுமே இந்த டார்க் எடிஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டில் வந்து பசால்ட்டில் இருக்கும், C3 ஷைனுன்னு இருக்கும். இந்த ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ்ன்னு நீங்கள் மீன் பண்ணுறது அவங்களுடைய பேசிக்காக ரெகுலர் வேரியண்ட்டில். ஆனால் என்னன்னா இந்த டார்க் எடிஷன் சொல்லக்கூடிய டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் மாடலில் மட்டும்தான் ஏர்கிராஸில் வரும். இந்த டார்க் எடிஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நேர்லா பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு கலர். பொதுவாக வந்து இந்த பிளாக் கலர்ஸ்லேயே நிறைய ஃபார்மேட் இருக்கும். அதில் பிளாக்ல ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டோட ஒரு நல்ல டார்க் எஃபெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டை நம்ம சொல்ல முடியுது. இப்போ நம்ம ஷோரூமுக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் நீங்கள் வெயிலில் போய் பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த டார்க்கை வந்து இந்த வெஹிக்கிளுக்கு என்ன குட் பண்ணுதுன்னு நீங்கள் ரெகுலராக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்டீரியரில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஹைலைட்ஸ் பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த டியூவல் ஷெவ்ரான் அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரோம் இருக்குது. அந்த மொஸ்டாச் எஃபெக்ட்லேயும் வந்து டார்க் க்ரோம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பம்பர்ஸ் ஆகட்டும், அந்த லோவர் போர்ஷனில் அந்த பிரஷ்ட் அலுமினியம் எஃபெக்ட் அப்படி இருக்குது. நீங்கள் சைடில் வரும்போது இந்த ஃபெண்டரில் வந்து டார்க் எடிஷன் சொல்லக்கூடியது ஒரு டார்க் க்ரோமில் ஒரு பேட்ஜிங் இருக்குது, அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக இருந்த அந்த பாடி கிளாடிங் எல்லாமே வந்து அந்த பிளாக் கூட வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்குது. ஓவரால் ரூஃப்லேயும் பாருங்கள் ஒரு ஷைனிங் பிளாக்ல வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. ரியர்லையும் இந்த பசால்ட் பேட்ஜிங் ஆகட்டும், ஷெவ்ரான், சிட்ரன் எல்லாமே அந்த டார்க் க்ரோம் நல்லா நீட்டாக இருக்குது. நாங்கள் வந்து என்ன நினச்சோம்னா இந்த ஹெட்லாம்பில் கூட ஒரு ஸ்மோக்டு எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த போர்ஷன்லேயும் கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்கலாம். கூட வந்து அலாய் வீல்ஸ்லேயும் ஆல் பிளாக் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் இருக்கோம். அவர் மிஸ்டர் பைஜு நாயர் வந்து நீங்கள் கேரளாவில் கண்டென்ட் பண்ணுறவங்கள சாரோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரு கண்டென்ட்டில் அவரோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒரு பசால்ட்டை வந்து பிளாக்காக மாற்றிருப்பார். டார்க் எடிஷனாக அவரே மாற்றிருப்பார், அலாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி. அது உண்மையிலே நல்ல ஹைலைட்டாக இருந்து அப்போவே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், அப்படி ஒரு வெஹிக்கிள் வந்ததுன்னா இதுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் ஜாப் இருக்குது. இந்த எடிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லை, இன்டீரியர்லேயும் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த வெளியே இருந்த அந்த டார்க் எஃபெக்ட் வந்து இன்டீரியர்லேயும் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் முதல் ஹைலைட் வந்து இந்த சீட்ஸ் பாருங்கள். சீட்ஸில் வந்து டார்க் எடிஷன் சொல்லக்கூடிய பேட்ஜிங், அந்த லாவா ரெட்டில் ஒரு பேட்ஜிங் இருக்குது. கூட இது பியூரில் அந்த லெதரேட், பியூர் லெதர்னா ஒரிஜினல் இதில் ஆர்டிஃபிஷியல் லெதரேட் சீட். நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குது. ஹெக்ஸகானில் பெர்ஃபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம C5ல பார்க்குறது மாதிரி ஒரு மெட்டீரியல். இது கிளாத் மெட்டீரியல். அது ஒரு கீழே ஒரு பேட்ஜிங் மாதிரி இருக்குது. இதுலேயும் ஒரு ஆரோடைய ஸ்டிச்சிங் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பசால்ட்டோடைய கண்டென்ட் வந்து நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லாங் டிரைவ் கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். சீட்டிங், கம்ஃபர்ட் பற்றி நிறைய பேசியாச்சு. அதில் அந்த சீட்டிங் அப்படி கேரி ஃபார்வர்டாக இருக்குது. தை சப்போர்ட் நல்லா இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங் ஆகட்டும், இந்த சைட் போல்ஸ்ட்ரிங் ஆகட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. கூட நீங்கள் இன்டீரியர்லேயும் அந்த லெதர் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு எஃபெக்ட் இருக்குது. டேஷ்போர்டில் பாருங்கள், ஹார்ட் பிளாஸ்டிக் கூடவே இதில் ஒரு சாஃப்ட் டச் லெதரைட் மெட்டீரியல் இருக்குது. அதில் ஒரு லாவா ரெட் ஸ்டிச்சிங். கூட இதில் வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் எஃபெக்ட், இங்கேயும் பிரஷ்ட் அலுமினியம், சீலையும் அந்த பிரஷ்ட் அலுமினியம் எஃபெக்ட், பியானோ பிளாக்னு சொல்லி அந்த பிளாக் அப்படியே ஃப்ளோ ஆகி வருது. கூட நீங்கள் வந்து ஸ்டியரிங்லேயும் லெதரைட் அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் இருக்குது. இதில் ஒரு சாட்டின் குரோமோட எஃபெக்ட் இருக்குது. ஆம்ரஸ்ட்லேயும் நீங்கள் அந்த லாவா ரெட் ஸ்டிச்சிங் வித்து சாஃப்ட் டச்சான லெதரைட் மெட்டீரியல் இருக்குது. ஆம்ரஸ்ட்டில் வந்து ஸ்டிச்சிங் மிஸ் பண்ணியிருக்காங்க. டோர் பேடில் ஸ்டிச்சிங் இல்லை, ஆனால் அதுலேயே அந்த லாவா ரெட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்வெல் லைட்டிங் இருக்குது, ஆம்பியன் லைட்டிங் கூட வருது. ஓவரால் அந்த பிளாக் தீம் நல்லா இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து பேசிக்கலி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பிளாக் கலர்ஸ் பெருசாக பிடிக்கிறது இல்லை இன்டீரியரில். மெயினாக அதுக்கு காரணமே வந்து இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ரூஃபை வந்து அவங்க நார்மல் அந்த ஃபேப்ரிக்லேயே அப்படி விட்டுருக்காங்க. பில்லர்ஸ்லேயும் அந்த கிரே கலர் அப்படி இருக்குது. அதனால வந்து அந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இல்லை. விண்டோ லைனும் கீழே தான் இருக்குது. இப்போ அந்த லெதரைட் மெட்டீரியல் இந்த போர்ஷனில் இங்கே வரைக்கும் கேரி ஃபார்வேர்ட் ஆகுது. முன்னாடி இருந்ததுக்கு ஒரு ப்ரீமியம்னஸ் ஒரு ஸ்டெப் எலிவேட் ஆகிருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயம் கூட பண்ணியிருந்திருக்கலாம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் கூட இதில் கொடுத்துருந்தாங்கன்னா பீப்புளுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இது வரைக்கும் பசால்ட் வந்து நம்மளுடைய பையிங்கில் அந்த ஒரு ப்ரீமியம்னஸை எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்த சீட்ஸும் இந்த இன்டீரியர் ட்ரீட்மெண்ட்டும் அதை ஒரு ஸ்டெப் வந்து எலிவேட் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு தடவை சொல்கிறது இதோடைய சஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து அந்த என்ஜினோட குவாலிட்டி தான். நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது என்ஜினில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நான் இது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறதுனால அந்த பியூர் டெக் 110ன்னு சொல்லக்கூடிய இந்த டர்போ பெட்ரோலில் தான் இந்த டார்க் எடிஷன் வரும், நெர்லா பிளாக்னு சொல்லக்கூடியது. அது வந்து இது வந்து மேனுவல் பார்த்தீங்கன்னா 110 PS பவர் இருக்கும், 190 Nm டார்க் கொடுக்கும். அது ஓட்டுறதை பற்றினது எல்லாமே நம்மளுடைய அந்த வீடியோவில் இருக்கும். இதில் வந்து ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் 80 கூட இருக்குது. டார்க் கன்வெர்ட்டர் வந்து 110 PSல இருக்கும், 205 Nm இருக்கும். நேற்றைக்கு நாங்கள் வந்து இது நாங்கள் இன்றைக்கி எடுக்கிறது சனிக்கிழமை. நேற்றைக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தோம். அதில் வந்து இந்தியாவுடைய பெஸ்ட் என்ஜின்ஸ் டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசும்போது நாங்கள் இந்த டிரான்ஸ்மிஷன் காம்போவை சிட்ரனுக்கு நம்ம வந்து பேசிக்காக சொல்லியிருந்தோம். ஏன்னா இதில் வந்து அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 85 PS என்ஜின் இல்லாதனால டாப் ஆஃப் த லைன் 110 PS வந்து இந்த காருக்கு நல்லா கனெக்ட் ஆகும். இப்போ பிளாக் கலர்ஸ் பிடிக்கிறவங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லிமிட்டட் எடிஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி பேட்ஜஸ் வந்து ஃபென்டர்ஸில் இருக்கிறதே நிறைய பீப்புளுக்கு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டார்க் எடிஷன் சிட்ரனோட அந்த 3 மாடல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஷோரூம்ஸில் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது வந்து நம்ம முதல்ல அந்த லாங் டிரைவுக்காக வெஹிக்கிள் கொடுத்த ஹனிட் சிட்ரன் சொல்லக்கூடிய திருநெல்வேலி அவங்களோட ஷோரூமில் தான் அந்த வாக் ரவுண்ட் பண்ணுறோம். வீக்கெண்ட் வந்து இது இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங் இதை லான்ச் பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் இங்கே வந்து ஷோரூமில் பார்க்க முடியும். இந்த மாடல் வந்து கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே சொல்கிறது மாதிரி பர்சனலி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியும். ஏன்னா காம்படிட்டிவான ஒரு ப்ராடக்ட், கம்ஃபர்ட் ஆகலாம், சீட்டிங் ஆகலாம், ஒரு நல்ல பொட்டன்ஷியலான என்ஜின். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ராடக்ட் அதுன்னு டிசைட் பண்ண முடியும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர்.